என் அன்பு குழந்தையே, கவலைப்படாதே. எதற்காக அதிகமாக கவலையோடு இருக்கின்றாய்? உன்னுடைய மனம் வாடுவதை பார்த்தால் என் மனமும் வாடி நிற்கின்றது. நீ சந்தோஷமாக இப்பொழுது ஒரு கணம் சிரித்தால் போதும், என் முகமும் மலர்ந்துவிடும். நீ சிரித்தால் நானும் சிரிப்பேன். நீ கவலைப்பட்டால் நானும் கவலையோடு இருப்பேன். நீ வலிகளை அனுபவிப்பது எனக்கு வலிக்காமல் இல்லை. உன் மனவேதனையை நான் உணர்கின்றேன் என்றால் அந்த வலி எனக்கும் ஏற்படுவதால்தான். இனிமேல் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீ ஒரு மனக்கோட்டையை கட்டி வைத்திருக்கின்றாய். அந்த கோட்டை அழிந்து விடாமல் பாதுகாத்து உன் ஆசையை நிறைவேற்றுவதை நான் கடமையாக கருதுகின்றேன். ஏனென்றால் அந்த மனக்கோட்டைக்குள் நீ மட்டுமல்லாமல் பிறருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள்தான் அரணாக காக்கப்பட்டு இருக்கின்றது. பிறருக்கு ஒரு பொழுதும் கனவிலும் கூட நீ துரோகத்தையோ கெடுதலையோ ஏமாற்றத்தையோ நினைத்தது இல்லை. என் பிள்ளையாக நீ மிகவும் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். எந்த இடத்தில் நீ சிக்கல்களை சந்திக்கின்றாய் என்பதை அறிந்து அந்த சிக்கல்களை இப்பொழுது என் கரங்களால் நான் அவிழ்த்து விட்டு இருக்கின்றேன். சற்று நேரத்திலேயே நீ பூரிப்படையக்கூடிய அளவிற்கு சந்தோஷம் உன்னை தேடி வரும். எந்தெந்த நேரங்களில் நீ மனதில் வருத்தத்தோடு இருந்தாயோ அந்த நேரத்தை எல்லாம் மாற்றி இப்பொழுது உனக்கான அற்புதமான நேரமாக உருவாக்கி கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். பல விஷயங்களில் நீ சிந்தித்து வைத்திருக்கின்ற அந்த திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றி தருவேன். எந்த ஒரு திட்டமும் வீண் போகாது. எந்த ஒரு முயற்சியும் வீணாக்கப்படாது. மனதிற்குள் நீ செதுக்கி வைத்திருக்கின்ற ஒவ்வொரு ஆசைகளும் விருப்பங்களும் என்னுடைய கரங்களால் நிறைவேற்றி கொடுக்கப்படும். என் கரங்களின் ஆசீர்வாதங்கள் உன்னை நோக்கிதான் இப்பொழுது விழுந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆசீர்வாதத்தினால் உன் கவலைகளும் கஷ்டங்களும் மாயமாகிவிடும். உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடும். சந்தோஷம் உன் மனதில் இனி குடிகொள்ளும். உன்னுடைய இல்லத்தில் நல்ல விஷயங்கள் பல நடக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் அழிந்தே போகும். உன்னை சுற்றி நல்ல எண்ணங்களை கொண்டவர்கள் மட்டுமே ஈர்க்கப்படுவார்கள். தீய எண்ணத்தோடு உன்னை யாரும் எப்பொழுதும் நெருங்கி வர முடியாமல் நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மனதோடு நான் பேசிக்கொண்டிருப்பதால் உன் மனக்குறைகளை அறிந்து அதற்கான பதிலை அன்போடு நான் உன் உள்ளத்தில் சொல்கின்றேன். உன் மனதை நீ அமைதியாக ஆறுதலாக வைத்து கொண்டிருப்பாயானால் என் குரல் உன்னுடைய செவியில் கேட்கும். அதன் வழி நடந்து உனக்கான வெற்றியை நீ பெற்றும் கொள்ளலாம். தீமைகளை பற்றியோ தேவையில்லாத விஷயங்களை பற்றியோ சிந்திப்பதை விட்டுவிட்டு என்னுடைய நினைவோடும் ஆசிர்வாதத்தோடும் எப்பொழுதும் நீ கம்பீரமாக வெற்றி நடை போட இனிமேல் எல்லா விஷயங்களையும் நீயே செய்வாய். நல்லது நடக்கும்.